இன்று நாம் ஒரு சிறிய எறும்பின் பெரிய கனவை கேட்கப் போகிறோம். அந்த எறும்பு மற்ற எறும்புகளை விட சிறியதாகத் தோன்றினாலும் அதன் இதயம் மிகப்பெரியது. ஒரு சிறிய எறும்பு ஒரு கிராமத்தின் மலர்த்தோட்டத்தில் வசித்து வந்தது. அது இத்தனை சிறியதாக இருந்ததால் பலருக்கும் அதை பார்க்கக்கூட முடியவில்லை. ஆனால் அந்த எறும்பின் உள்ளத்தில் ஒரு பெரிய கனவு இருந்தது. வானத்தில் பறக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் எறும்பு வானத்தை நோக்கி பறவைகளைப் பார்த்தது. மணலில் நடக்கும்போது காற்றின் சத்தத்தைக் கேட்டு அது கனவு கண்டது. ஒரு நாள் நானும் வானத்தில் பறப்பேன். மற்ற உயிரினங்கள் இதை இயலாத காரியமாக கருதினாலும் அந்த எறும்பு ஒருபோதும் பின்வாங்கவில்லை. அது மலரின் இதழ்களை, இலைகளின் நுனிகளை, பட்டாம்பூச்சியின் சிறகுகளை அனைத்தையும் கவனித்து ஆராய்ந்தது. தனது சிறிய உடலுக்கேற்றவாறு சிறகுகளை உருவாக்கும் வழியை கண்டுபிடித்தது. நாட்கள் கடந்து எறும்பு தனது சிறிய கண்டுபிடிப்பில் தீவிரமாக பணியாற்றியது. புழுவின் நூல்களால் கட்டிய சிறிய தாள்கள், பனித்துளிகளால் மின்னும் சிறகுகள், அதில் அது முழுமையாக மூழ்கியிருந்தது. இறுதியில் ஒரு காலை நேரத்தில் காற்று மெதுவாக வீசியபோது அது தனது சிறிய சிறகுகளை விரித்து காற்றில் எழுந்தது. மலர்களின் மேலாகவும் புல்வெளியின் இடைவெளியிலும் காற்றோடு சேர்ந்து பறந்தது. அது ஒரு பெரிய பறவையல்லாவிட்டாலும் அந்த நிமிடத்தில் அது தனது கனவை அடைந்தது. வானத்தின் மேல் அல்லாவிட்டாலும் கனவின் மேல் பறந்தது. அன்பான குழந்தைகளே, எறும்பு சிறியதாக இருந்தாலும் அதன் தைரியம் மிகப்பெரியது. நம்பிக்கையும் முயற்சியும் இருந்தால் எவ்வளவு பெரிய கனவாக இருந்தாலும் நாமும் அதை நிச்சயமடையலாம். அது நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, தடைகள் வந்தாலும் கனவுகளை விடக்கூடாது. உடல் அளவு முக்கியமல்ல, மனத்தின் வலிமையே உண்மையான சக்தி. அனைவரும் தங்களது கனவுகளை நனவாக்கட்டும். நன்றி குழந்தைகளே.